ஹலோ காய்ஸ், நம்ம தனுஷோட 54வது படத்துக்கான ஒரு கொலை மாசான தாரும் மாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த D54 படத்துக்கான அந்த வேற லெவல் கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தனுஷ் இவருக்கு ரீசெண்டா குபேரா படம் தியேட்டரிக்கல்ல பயங்கரமா இறங்குச்சு. தியேட்டரிக்கல்ல இறங்கி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த குபேரா படத்துக்கு வந்துச்சு. 100 கோடியை பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ணி சாதனை பண்ணிடுச்சு. ஒரு யதார்த்தமான ஆக்டிங்க நம்ம தனுஷ் இந்த குபேரா படத்துல கொடுத்திருக்காரு. தமிழ்ல இந்த குபேராக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. ஆனா தெலுங்கு சைடுல இந்த குபேரா படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த நேரத்துல நம்ம தனுஷோட 54வது படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தயாரிக்கிறாங்க. போர் தொழில்னு ஒரு வேற லெவல் படத்தை எடுத்த விக்னேஷ் ராஜா இந்த படத்தை இயக்க போறாரு. படத்துக்கான பூஜையை இன்னைக்கு சென்னையில போட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. மலையாள மூவியான பிரேமலு படத்துல நடிச்ச மமிதா பைஜு இந்த D54ல நம்ம தனுஷ்க்கு பேரா வர போறாங்க. நம்ம மமிதா பைஜுக்கு அப்கமிங் லைனப்ஸ் வேற லெவல்ல இருக்கு. நம்ம பிரதீப் ரெங்கநாதனோட ஆக்டிங்ல டியூட் படம் இருக்கு. இந்த படத்தை வர தீபாவளிக்கு பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறக்க போறாங்க. நெக்ஸ்டா பொங்கலுக்கு இறங்க போற நம்ம தளபதியோட ஜனநாயகன் இந்த படத்துல நம்ம மமிதா பைஜு ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. நெக்ஸ்டா நம்ம சூர்யாவோட 46வது படத்துல நடிக்கிறாங்க. இந்த D54 படத்தை பொறுத்தவரையும் இந்த படத்துல ஜெயராஜ், சூராஜ், கருணாஸ் எல்லாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இந்த படமும் போர் தொழில் மாதிரி ஒரு பயங்கரமான த்ரில்லர் படமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷோட அப்கமிங் லைனப்ஸை பொறுத்தவரையும் இப்ப குபேரா தியேட்டரிக்கல்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிடுச்சு. நெக்ஸ்டா நம்ம தனுஷோட இயக்கத்திலேயே இட்லி கடை வரப்போகுது. இந்த படம் ஒரு அக்டோபர் 1ஆம் தேதி பயங்கரமா தியேட்டரிக்கல்ல இறங்க போகுது. இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்காங்க. சோ அப்பனா இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோ டீசரோ வரப்போகுது. இந்த படத்துல நித்யா மேனன், அருண் விஜய்லாம் முக்கியமான ரோல் பண்றாங்க. ஒரு பக்காவான ஃபீல் குட் படமா இதை ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்டா பாலிவுட் மூவியான டேரே இஷ்க் மெயின் இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த அப்டேட்டை அபிஷியலா தந்திருந்தாங்க. படத்துக்கு நம்ம AR ரஹ்மான் மியூசிக் போடுறாரு. மூவியா வர நவம்பர் 28 பயங்கரமா தியேட்டரிக்கல்ல இறக்க போறாங்க. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல மூவி டீம் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க. நெக்ஸ்டா இளையராஜாவோட பயோபிக் இருக்கு. இந்த படத்தை கேப்டன் மில்லர் எடுத்த அருண் மாதேஸ்வரன் இயக்க போறாரு. அப்புறம் அப்துல் கலாமோட பயோபிக் இருக்கு. இப்ப D54 பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாம SKவோட அமரன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல ஒரு படம்னு மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல இன்னொரு படமும் இருக்கு. மொத்தமா 7 மூவி நம்ம தனுஷோட கையில இருக்கு. வட சென்னை 2 பொறுத்தவரையும் இந்த வட சென்னை 2 அடுத்த வருஷம் ரெடி ஆகணும்னு நம்ம தனுஷே அபிஷியலா சொல்லியிருந்தாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ் ராச்சி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.